வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த மூவியில் என்ன பார்க்க போகிறோம்னா கூலி மூவிலேருந்து மோனிகா லிரிக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே ப்ரோமோலாம் விட்டுருந்தாங்க, எதுவுமே நான் பார்க்கல. இல்லை பூஜா கிட்டே கூலி மூவியில் இருக்காங்கன்றதே எனக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் தான். இந்த சாங்க்கு மட்டும் தான் வருவாங்கன்னு தோணுது, ஏன்னா கேஸ்ட் ரிவீல் பண்ணும்போதும் உங்களை காட்டலை. ஆமீர் கானே லேட்டாக தான் ரிவீல் பண்ணாங்க, ஏன்னா ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணுறாரு. நிறைய இன்டர்வியூவில் அவர் சொல்லிட்டாரு, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டாருன்னு சொல்கிறது அப்படின்னு தெரில. ஆனால் ரிவீல் பண்ணிட்டார் அதுக்கு முன்னாடியே. அவர் அந்த கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஆன்போர்டு, அந்த போஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் ரிவீல் பண்ணிட்டார் நிறைய இன்டர்வியூவில். பரத்வாஜ் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓகே, நம்ம டிஸ்கிரிப்ஷன் லைட்டாக பார்த்துலாம். லிரிக்ஸ் விஷ்ணு எடவன். இவர் லோகேஷ் மூவினாலே அவர் வந்துடுவார் தானே, விஷ்ணு. அப்புறம் ஈசன்பர்க்னு கூட ஒருத்தர் பண்ணுவார். ஓகே, வோக்கல்ஸ் சுபாஷினி, அனிருத் ரவிச்சந்தர். ஓகே, ரேப் பை அசல் கோலார். எந்த மாதிரி சாங் என்னன்னு தெரில, நான் ப்ரோமோ பார்க்கவே இல்லை. ஆனால் அது கொஞ்சம் அவுட் ஆஃப் த மூவி வேர்ல்டுன்ற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி என்னோட சேர்ந்து சாங் கேளுங்க. போகலாம். ஓ, கப்பல் தான். இந்த மூவி சம்மந்தம் எந்த ஒரு ப்ரோமோ வந்தாலும் கிளிம்ஸ் வந்தாலும் ஹார்பரை பற்றி நான் பேசிகிட்டு இருப்பேன். ஹார்பரில் தான் நடக்க போகுது வெயிட்டா. சிங்கம் 2ல ஒரு சாங் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு வைப் தரும் நினைக்கிறேன். ஷோவினுக்கும் பூஜா டேக்குமா ட்ரெயின் பாருங்களா பின்னாடி. டைனிங்கா அப்புறம் சாண்டி தான் இருக்கும். ஒரே ஷோவின் அவர் டான்ஸ் ஆடி இப்போதாங்க நான் பார்க்குறேன். இவன் நான் பார்த்ததே இல்லை. அவனை மூவிஸ் ஆனால் பார்த்துருக்கேன் நிறையா. ஆனால் அதான் ஒரு செடியூசிங்கான ஒரு சாங் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டேங்க போவாரு. பூஜா ஆட்டத்திலா ஆக்சுவலா டான்ஸ் நம்ம கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா மூவில பார்க்கலாம் அப்படின்னு, ஏன்னா சிக்கிட்டுமே நான் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். பூஜா டே அவங்களோட டான்ஸ் ஸ்டெப்லாம் ட்ரெண்ட் ஆயிரும். பார்க்கலாம், இந்த டான்ஸ் ஸ்டெப்பும் ட்ரெண்ட் ஆகுது. நான் ஷிப்பு ஹார்பர் என்ன வெட்டிங் ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. ஓ, அதான் அந்த டைனிங்கா யாருக்கோ. அப்போ ஓகே, யாருக்கோ மேரேஜ் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பார்ட்டி வைப்பில் சாங் பண்ணலான்ற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா அதான் அப்படி தான் இருந்துச்சு. டைனிங் இருக்குது, அந்த ஸ்டேஜ் இருக்குது, ரிசப்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் மாதிரி தான் இருக்குது. ஸோ வெட்டிங் முடிச்ச வாட்டி இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல.
ஆக்சுவலாக இவங்க என்ன கேரக்டர்னு தெரில, ஒரு இந்த சாங் மட்டும் வந்துட்டு போகிறாங்களா அப்படின்னு தெரியல. அப்படி போனால் கூட போதும் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அப்போ இவங்களுக்காக இந்த சாங்லாம் இப்போ சாங் ஃபுல்லாக வருமா படத்தில், இல்லை மூவியில் ஒரு கேரக்டராக அதுவும் வராங்களா? சத்தியமாக அது ஐடியா இல்லை. ஆனால் என்னென்னு தெரியல, டான்ஸ் நம்பர் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குங்க. சிக்கிட்டுமே நான் அந்த வீடியோ ரியாக்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த சாங்க்கு, அதை செக் பண்ணி பாருங்கள் என்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லியிருப்பேன். இந்த சாங் நல்லா இருக்குது, சாங் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் சுகர் பேபி அந்த ஒரு வைப் மாதிரி தான் இருக்குது, ஒரு மாதிரியா செடியூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு வைப் தான் கொடுக்குது. இதுவும் பார்க்கலாம் மூவியில் ஃபுல் சாங் வைக்க போகிறாங்களே. ஏன்னா பூஜாக்கிட்ட இந்த சாங் மட்டும் வந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்காக வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்காக ஒரு சாங் பண்ணிவிட்டு அந்த சாங்கே ஃபுல்லாக இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன், என்னன்னு தெரில. இது ப்ரோமோக்காக. ஆனால் எனக்கு டான்ஸ் நம்பராக இருக்கிறது எனக்கு ஏதோ வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. பேன் இண்டியன் அந்த ஒரு காரணத்துக்காக எல்லா ஆடியன்ஸுக்கும் ரீச் பண்ணணுன்றதுக்காக இப்படி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியலை சத்தியமாக. ஒரு எனர்ஜி சாங்கை பற்றி சொன்னால் ஒரு எனர்ஜியாக ஒரு செம்ம வைபான ஒரு சாங்காக தான் இருக்குது. நல்லா எனக்கு மூவின்னு வரும்போது தான் நான் அல்டிமேட் என்ன மூவி தானே, அல்டிமேட்லி நம்ம எல்லோரும் மூவின்னு தான் அது எப்படி இருக்குன்னு தானே யோசிப்போம். ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த சாங் இருந்தால் ஓகே தான். எனக்கு சிக்கிட்டு வந்துட்டு ஓகே அந்த வீடியோ பார்த்துக்குங்க. இந்த சாங் மோனிகா சாங் வந்துட்டு ஓகே பார்க்கலாம், அதான் சொல்லுவேன் எப்படி இருக்குன்னு மூவியில் அப்படின்னு. இதே மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டான்ஸாக போகிற மாதிரி, ஐ மீன் டான்ஸுன்றது தப்பாக சொல்லலை, லோகேஷ் அவரோட ஸ்டைல் நமக்கு தெரியுமில்ல, எவ்வளோ நாள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பாட்டு அவர் அந்த மாதிரி டான்ஸ் இதுக்கெல்லாம் அவர் ஒரு அவருக்குன்னு ஒரு இது வச்சுருப்பார். ஸோ அதுக்குள்ளே எப்படியாச்சும் கொண்டு வந்துட்டா பரவாயில்ல. எனக்கு லியோலே அந்த நான் ரெடி தான் சாங் இருக்குது பார்த்தீங்களா, நான் ரெடி தான் வர வந்தது, அதுவே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அது ஓகே, ஃப்ளாஷ்பேக் வேறு மாதிரி போயிடுச்சது, ஃபேக்குன்ற மாதிரி பாட்காஸ்ட் தமிழ்நாடுக்குள்ளே நம்ம ரியாக்ட் பண்ணிருக்கோம். அது விடுங்க, போய் பார்க்கலாம். மோனிகா சாங் உங்களுக்கு எத்தனை பிடிச்சிருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஒரு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.